அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 10th தமிழ் புக்கிலேருந்து ஒரு இயலாக 4 இயல் இப்போ முடிஞ்சிடுச்சு. 5வது இயல் இது. 23 வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது 24வது வீடியோ. ஒவ்வொரு பார்ட்டாக கவிதை பேழை, உரைநடை, விரிவானம், இலக்கணம், மொழிபெயர்ச்சி இப்படி தனித்தனி வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நம்பர் கொடுத்து தான் போட்டிருக்கேன். 23 1லேருந்து 23 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. லைனாக பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 5வது இயல் இப்போ நான் இது வரைக்கும் சொல்லணும், அது வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக தெளிவாக படித்த மாதிரி இருக்கும். இனிமேலும் போட போகிறேன். 10th முழுசுமே நான் போட தான் போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் காட்டும். லைனாக பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இயல் 5 கல்வின்ற தலைப்பில் ஒரு தலைப்பு வந்தால் அது சம்மந்தமாக தான் இருக்கும். அதாவது கவிதை பேழையாகவும் உரைநடையாகட்டும் எதுனாலும் அது கல்வி சம்மந்தமாக தான் இருக்கும். மொழிபெயர்ப்பு கல்வி முடிச்சிட்டோம் ஏற்கனவே. உரைநடை முடிஞ்சிடுச்சு. இதில் கவிதை பேழைக்கு இப்போ வந்துட்டோம் 5வது இயல்லையும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ மொழிபெயர்ப்பு கல்வி, இதில் தான் 5வது இயலில் மொழிபெயர்ப்பு கல்வி. இது இப்போ கவிதை பேழை. இதில் பாருங்கள், இந்த ஆசிரியர் நீதிவெண்பா கல்வி பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஆசிரியர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். செய்குத்தம்பி பாவலர் அவருடைய குறிப்பு தான் நான் இப்போது இந்த இதில் கொடுத்துருக்கேன் அட்டவணையில். பாருங்கள், அவருடைய தலைப்பு நீதிவெண்பா. ஆசிரியர் பெயர், இயற்பெயர். இயற்பெயர் இருந்தால் போடலாம், இல்லைனா ஆசிரியர் பெயர் செய்குத்தம்பி பாவலர். காப்பா செய்குத்தம்பி பாவலர். ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி. அவர் பிறந்தது 1874, மறைவு 1950. எழுதிய நூல்கள் நீதிவெண்பா, சீராப்புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து கோட்டாற்று பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை. இது ரெண்டும் சிற்றிலக்கியம். எப்பவுமே பிள்ளைத்தமிழ், கோவை இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள் வரும். இது ரெண்டு சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு. சீராப்புராணத்துக்கு உரைநடை எழுதியிருக்கிறாரு. அந்த செய்யுளுக்கு உரை எழுதியிருக்காரு நீதிவெண்பா. இது மூணும் அவர் எழுதினது. அடுத்து பார்த்திங்கன்னா 15வது வயதிலேயே செய்யுளிட்டும் ஆற்றல் பெற்றவர். அவருடைய பணின்னு பார்த்திங்கன்னா பிழை திருத்தும் புலவர். அதாவது ஸ்ரீ பத்ம விலாச பதிப்பகம், அந்த பதிப்பகத்தில் பிழை திருத்துகிற புலவராக இருந்தார். அதுக்கடுத்து குறிப்பு சிறப்பு பார்த்தோம்னா, அவர் 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் வைத்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர். இவருடைய நினைவாக அந்த இடலாக்குடி ஊரில் மணிமண்டபமும் பள்ளியும் கட்டியிருக்காங்க இவருடைய பேர் வச்சு. இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அதுக்கடுத்து இந்த இந்த சதாவதானின்னு பட்டம் வாங்கினார் இல்லையா, பாராட்டு, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சதம்னா என்னன்னு பாருங்கள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவு கொண்டு விளையடைத்தலே சதாவதானம். அதாவது 100 செயல்கள் நிகழ்த்துவாங்க. அப்போது இவர் அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு யார் யார் என்னென்ன செயல் நிகழ்த்தினாங்க, என்னென்ன செயல் நடந்துச்சு அப்படின்றது சொல்லணும். அப்படிங்கிறவங்களுக்கு சதாவதானி பட்டம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சதாவதானி பட்டமானவர். 100ன்றது சதம், அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். நீதிவெண்பா பாட்டு. அதுக்கு முன்னாடி முன்னுரையில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்ட தோண்ட ஊறும் நீர் போல கற்க கற்க அறிவு வளரும் என்கிறது திருக்குறள். ஏன்னா அதையும் உங்களுக்கு கேள்வியாக கூட கேட்கலாம், அதனால் நான் அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பாட்டுக்கு வரலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்போ பாடலின் பொருள் என்னென்னா, அருளை பெருக்கி அறிவை சீராக்கி, அருளை பெருக்கி அறிவை திருத்தினா சீராக்கி, மருளை அகற்றினா மயக்கம் அகற்றி, மதிக்கும் தெருளை, மதின்றது இங்கே அறிவு, மதிக்கிறது இல்லை, மதிக்கும்னா அறிவுக்கும் தெருளை, அப்போது அறிவிற்கு தெளிவு தந்து, இங்கே மதின்றது அறிவு குறிக்குது, அறிவுக்கு தெளிவு தந்து, அடுத்ததும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், ஆவின்றது உயிரை குறிக்குது, உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி
அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்னும் சேர்ப்பது கல்வியே ஆகும். இதுதான் அதனுடைய பொருள். எனவே அதனை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல் பொருள் பாருங்கள். சொல் வந்து திருத்தினா சீராக்கி, மருள் மயக்கம், மதி அறிவு, தெருள்னா தெளிவு, ஆவினா உயிர், பொருத்துவதுன்னா சேர்ப்பது, அறுத்துவதுன்னா கொடுப்பது. இதெல்லாம் சேர்த்து கொடுப்பது அப்படின்றது. அறுத்துவதுன்னா கொடுப்பது. அடுத்து அவ்வளோதான். இதில் வந்து முடிஞ்சிடுச்சு பாட்டு பொருள். இது வந்து சொற்பொருள். அதுக்கப்புறம் கேள்வி பதில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கவிதை பேழையில் இன்னொரு இருக்குது, திருவிளையாடற் புராணம். அதுவும் பார்த்துட்டு கடைசியில் 2 இதுக்கும் வந்து சேர்த்து வினா விடை கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி கவிதை பேழை, இன்னொரு கவிதை பேழை இது. இளஞ்சிலியே திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதுனது இது. அது வந்து நூல்வெளி, அவரை பற்றி நிறைய கொடுக்கல, அதனால் நூல்வெளியில் நான் அப்படியே கொடுத்துட்ருக்கேன். திருவிளையாடற் கதைகள் வந்து சிலப்பதிகாரத்திலேருந்தே, சிலப்பதிகாரம் முதற்கொண்டே கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடல், கடவுளுடைய திருவிளையாடல் கதைகள் வந்து சிலப்பதிகாரம் முதற்கொண்டே கூறப்பட்டு வருகிறது. இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் இதுதான் விரிவும் சிறப்பும் கொண்டது. அதுக்கு வந்து சின்ன சின்ன கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டே சொல்கிறாங்க. இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்த நூலில் வந்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உள்ளது. 3 காண்டமும் 64 படலமும் இருக்குது. இது வந்து எழுதினவர் பரஞ்சோதி முனிவர். அவர் வந்து திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தார். காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சிவபக்தி மிக்கவர். இயற்றிய வேறு நூல் என்னென்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி. இந்த 3 நூலும் எழுதினார். இந்த பாட்டுடைய காண்டம் நம்மளுக்கு வந்திருக்கிற பாடல்களுடைய காண்டம் என்னென்னா திரு ஆலவாய் காண்டம். படலம் வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இதில் வந்து முன்னுரையில் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்கிறது தமிழ் கூறும் நல்லுலகம். நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்ந்தாங்க. இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்து புலவருக்கு தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன். வந்து கல்விக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கடவுள் கூட வந்து அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்கு தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரையில். அடுத்து போகலாம். அடுத்து திருவிளையாடற் புராணம் பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 9 பாட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த படலை சுருக்கம் சொல்லிடுறேன். அது சொல்லிட்டாவே அந்த கதை தெரிஞ்சாவே உங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துட்டு கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்றது ஓரளவு புரிஞ்சிடும். சொல் பொருள் கொடுத்துட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். படலை சுருக்கம் சொல்கிறப்போ கவனிச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் ரொம்ப சிறந்து விளங்கினான். அதை கேள்விப்பட்ட இடைக்காடனார், அவர் வந்து கபிலரினுடைய நண்பர். கபிலர் ஏன் சொல்கிறாங்கன்னா, கபிலர் வந்து மிகவும் புகழ்வாய்ந்த புலவர். அதனால் கபிலர் சொல்லி அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட, அதாவது பாடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு பாடுறாரு. ஏன்னா மன்னன் வந்து அறிவில் சிறந்தவன், நம்ம கவிதையை பார்த்துட்டு பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தார். ஆனால் மன்னன் என்ன பண்ணார், அதை பொருட்படுத்தவே இல்லை, அவமதிச்சிட்டார். அப்புறம் மனம் வருத்தமாயிடுச்சு இடைக்காடனாருக்கு. உடனே போய் அங்கே கடம்பவனத்தில் லிங்க வடிவத்தில் அமர்ந்திருக்கிற இறைவனையும் அவருடைய மனைவி உமாதேவி அல்லது பார்வதி 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அதனால் உமாதேவின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பார்வதி, 2 பேர் அந்த சாமிக்கு. அப்போது லிங்க வடிவத்தில் இருக்கிற இறைவனும் அவருடைய மனைவியும் அமர்ந்திருக்கிற கடம்பவனத்துக்கு போகிறாரு. போய் இவர் வந்து சொல்கிறாரு, நான் போய் இது மாதிரி மன்னன்கிட்ட பாட்டு பாடினேன், அவர் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இறைவன் வந்து சரி நீ வருத்தப்படாதே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடம்பவனம் கோயிலை விட்டு நீங்கிடுறாரு. நீண்டு வட திருவாலவாயின்றது, அதாவது வடகரை பக்கம் வையினுடைய தென்பகுதியில் போயிட்டு தங்கிடுறாரு. அங்கேயே இந்த கோயிலை காலி பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாரு. அந்த லிங்க வடிவத்தில் இருக்கிறத இதை மறைச்சி அங்கே போயிடுறாரு. இதை அறிந்த மன்னன், இது வந்து மன்னனுக்கு தெரிஞ்சிடுச்சு, போய் சொல்கிறாங்களா. உடனே மன்னன் ஓடுறான். ஓடி போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்கிறாருன்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டாரு. என்ன எதனால் நீங்கள் வந்து அந்த கோயிலை விட்டு போனீங்க
என்னால், என் படையால், என் பகைவரால் அல்லது கள்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இந்த தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறைவர் ஒழுக்கத்தில் தவறுனாங்களா? தவமும் தர்மமும் சுருங்கிடுச்சா? இல்லறமும் துறவறமும் தத்தம் நெறியிலிருந்து தவறினவோ? எனது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டி மன்னன் அழுது வேண்டான். உடனே கடவுள் சொல்கிறாரு, இந்த கடமை உணர்த்தி விட்டு நாங்கள் ஒருபோதும் நான் போயிருக்க மாட்டேன். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு எந்த குற்றமும் உன் மீது இல்லை அப்படின்னு சொன்னார். இடைக்காடனார் மேலே எனக்கு அன்பு, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி, வானிலிருந்து அந்த இறைவன் அதை சொல்கிறாரு. அந்த ஒலித்த குரல் கேட்டுட்டு பாண்டிய மன்னன், பரம்பொருளே புண்ணியவானே, சிறியவர்களின் குற்றத்தை பெரியவர்கள் பொறுத்துக்கலாம் இல்லையா, நீங்கள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சரி செய்கிறேன் அப்படின்னு போயிட்டு பூ மாலை, பூரண கும்பம், கொடி இதெல்லாம் வச்சு ஒப்பனை செஞ்சு விளக்கு வச்சு அப்புறம் மாளிகை வாழைக்கம்பு இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு இவர் கூட்டின்னு புலவர்களை இடைக்காடனாரை கூட்டின்னு புலவர்கள் முன்னிலையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இடைக்காடனார்கிட்ட மங்களமாக ஒப்பனை செஞ்சு அவரையும் உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சரி, நீ மன்னா நீ கூறியது அமுதம் போன்று எங்களுக்கு குளிர்ந்து சொல்லானது, நாங்கள் எங்களுடைய சினம் தணிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த திருவிளையாடல் புராணத்துடைய கதை. இப்போ ஒரு பாட்டு சொல்லிவிட்டு பொருளெல்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன தலைப்பில் பாட்டு கொடுத்துக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு வினாவெடிக்கு போயிடலாம். பாருங்கள், ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காட்டுப் புலவன் தென்சொல் பொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பவனுளோடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரை பவனுள் வாசித்தான் ஆள். இதுதான் இதுக்கு சொல்லும் பொருள். என்னன்னா, கேள்வினான்னா நூல் வல்லான், அதாவது மன்னன் நூல் புலமை மிக்கவன்றது கேள்விப்பட்டு, அதாவது கபிலருடைய நண்பன், அதனால் கேள்வினான்னா நட்பினன், நண்பன் இடைக்காட்டு புலவன் போனார்ன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது என்ன தலைப்பில் கொடுத்துக்கிறாங்கன்னா, மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். அதுதான் போய் இறைவன்கிட்ட அவர் என்ன அவமதிக்கலை, சொல்லின் வடிவாக இருக்கிற உன்னையும் பொருளின் வடிவாக இருக்கிற பார்வதி தேவியுமே அவமதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவார் இல்லையா. அது அப்போ சொல்லும்போது வேப்பம்பு மாலையை அணிந்த மன்னன் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அது வர்ணனையோடு வரும். தார்னா மாலை, முடின்னா தலை, முனிவுன்னா சினம். அடுத்த பாட்டு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இறைவன் கோயிலை விட்டு நீங்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் இப்போ சுருக்கமாக தலைப்பாக சொல்லிகிட்ருக்கேன். இறைவன் கோயிலை விட்டு போயிட்டு எதிரில் போய் வேறு ஒரு இடத்துல அமர்ந்துட்டார். அகத்து ஓகைனா மன மகிழ்ச்சி. கோயிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். எதனால் போனார் அப்படின்னு தெரியாமல் வேண்டுறது. அதில் தமர் உறவினர்ன்ற ஒரு வார்த்தை வரும். அப்புறம் இறைவனின் பதில்ன்ற தலைப்பு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளும்படி இறைவனிடம் வேண்டுதல். அது இறைவன் பதிலில் ஒரு சொல்பொருள். நீபவனம்ன்றது கடம்பவனம். நீபவனம்னு வரும் பாட்டில், அது கடம்பவனம். அப்புறம் மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். அதில் மீனவன் வரும். மீனவன்றது பாண்டிய மன்னனை குறிக்கும். அந்த பாட்டில் அப்படி வரும். பாண்டிய மன்னன் போய் வேண்டினாருன்றத மீனவன்ற ஒரு வார்த்தை வரும். அதில் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். மன்னன் புலவரை கூட்டின்னு போய் மரியாதை செய்யுது. எப்படின்னா, கவரின்னா சாமரை, சாமரைனா கவரி மானில் செய்யப்பட்ட விசிறி, அதை வச்சு வீசிடுறது. மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல். மன்னன் அப்புறம் புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. எல்லார் புலவர் முன்னிலையில் அங்கே எல்லாத்தையும் அலங்காரம் செஞ்சுட்டு அவரையும் ஒப்பனை செஞ்சு உட்கார வச்சு மன்னிப்பு கேட்குறாரு. துவன்ற சொல்லிய அது பொருள் என்னன்னா, அது அசைச்சொல்லை குறிக்குது. அடுத்து போகலாம். நான் தலைப்பு சொல்லி அஞ்சொல் பொருள் சொல்லிட்டேன், கதையும் சொல்லிட்டேன். அந்த பாட்டு வரும்போது அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சதுனால என்னான்றது உங்களால் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சிடும். பாட்டு கொடுத்தாலாம் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த கதையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு. இதில் கேள்வினான்ன்றது வினையால் அணியும் பெயர். நான் முதல் இயலில் வினையால் அணியும் பெயர், தொழில் பெயர் இதெல்லாம் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள்.
இருந்தாலும் நான் இலக்கண குறிப்புக்காக தனியாக கூட ஒரு வீடியோ போட போகிறேன். அதில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுவேன். அப்போ வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஒரு சொல்ல பார்த்தோன்னே அது என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது காடனுக்கும் கபிலனுக்கும்ன்றது வந்து எண்ணும்மை. உம்முன்னு வந்து வெளிப்படையாக வர்றது எண்ணும்மை. மறைஞ்சு வந்தால் ஊமை தொகைன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து முதல் ஏழில் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், பகுபத ஒரு விளக்கணம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தனிந்தது எது வந்தாலுமே இந்த மெத்தடில் தான் பிரிக்கணும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பகுதி, அடிச்சொல், வேர்ச்சொல், முதநிலை, கட்டளை எல்லாமே வந்து ஒன்று தான். தனிந்ததுன்றத எதில் இருக்கிறவங்க பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், தனி. அப்போ தனி. இந்து வந்தால் எப்போவுமே இந்து போடவே கூடாது. இந்து ப்ராக்கெட்டில் போட்டு இத்து தான் இந்தா மாறி வருதான், அதனால் இத்துன்னு போட்டிருந்தாங்க. இந்து வந்தாவே இத்து போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்து போடணும். அதுக்கடுத்து இந்த தாவில் வந்து என்னென்ன மெய்யெழுத்து உயிரெழுத்து பார்க்கணும். இத்து கொட்டலா அதை தான் எழுதுகிறோம். இத்து கொட்டலா. தூ வந்து அப்படியே போட்டுருங்க லாஸ்ட்டில். இங்கே அப்படி போடணும். ஏன்னா இங்கே வந்து இதுதான் வருது இல்லையா, படற்கையில் வருது தனிந்ததுன்றது. அதனால் தனி வந்து பகுதி, இத்து சந்தி இப்படி போட்டுட்டு எப்போவுமே 2 இத்து வந்தால் முதல்ல வர்றது சந்தியாக்கும், ரெண்டாவது வந்து இடைநிலை இறந்த கால இடைநிலை இத்து மட்டும் மாதிரி. அப்போது இந்த இத்து போட்டால் இந்து தான் வந்து நம்ம இத்து தான் இந்தா மாறி இருக்குதான் இங்கே. அதனால் இத்து போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இந்தானது விகாரம். இத்து இந்தானது விகாரம். இதுக்கே தான் இது விளக்கம். பக்கத்தில் போடல, புக்கில் கீழே இருந்ததுனால அதே மாதிரி நானும் போட்டேன். அதுக்கடுத்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து சாரியை, தூ வந்து படற்கை வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்தது இன்னொரு செய்தி கொடுத்துருக்காங்க பாடத்துக்கு பின்னாடி, அதை சொல்லிவிட்டு வினாவெடிக்கு போயிடலாம். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு குறிப்பு சட்டம். அது எல்லா எல்லையும் அது மாதிரி கொடுப்பாங்க பின்னாடி. குறிப்பு சட்டமும் தெரியுமா, தெரிந்து கொள்வோம், தெரிந்து தெளிவோம், இது மாதிரி தலைப்புலலாம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பு சட்டம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரை காண அரண்மனைக்கு சென்றார். களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண் அயர்ந்தார். யாருடைய முரசுக்கட்டில் தெரியுமா? மன்னனுடைய முரசுக்கட்டிலேயே படுத்து தூங்கிட்டார். அரசர் அங்கே இல்லை, இவர் படுத்து தூங்கிட்டார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினான் மன்னர். இவர் தூங்கிட்ட அப்புறம் மன்னர் வெளியிலேருந்து வராரு. வந்து பார்த்ததும் அவருடைய கட்டிலில் இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவர் புலவர்னு தெரிஞ்சுக்கினார். உடனே கவரி, அதாவது கவரி மான் முடியில் செய்யப்பட்ட ஒரு விசிறி அது, அதை எடுத்து வீச தொடங்கிட்டார். தூக்கம் கலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீசி அப்படியே தூங்க வச்சாராம். அவ்வளோ வந்து மதிப்பு இருந்தது கல்விக்குன்றதுக்காக இது சொல்கிறாங்க. உறங்கிய புலவர் மோசிகர்னார். அது மாதிரி வந்து தூங்கினவர் யாருன்னா மோசிகர்னார். கவரி வீசிய மன்னன் யாருன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. நான் வச்சுங்க, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை தான் வந்து கவரி வீசினார். கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தார். பாமழைன்னா பாட்டில் அவர் அப்படியே பாராட்டி தள்ளிட்டார். அது என்னென்னா, மாசர விசித்த வார்புரு வல்பின், இதுதான் புறநானூரில் இந்த பாட்டு இருக்குது. புறநானூரில் 50வது பாட்டாக இந்த பாட்டு இருக்குது. அது இவரை வந்து மோசிகர்னார் வந்து இந்த கவரி விஷயம் தகடூர் எரிந்த பெருஞ்சாரில் இரும்பறிய பாராட்டி பாடின இந்த பாட்டு. அது கூட கேட்கலாம். இது எந்த நூலில் இருக்குதுன்னா புறநானூரில் 50வது பாட்டாக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு தொடங்குகிற பாட்டு இது. அடுத்து போகலாம், வினாடிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நீதி வெண்பா, அப்புறமா திருவிளையாடற் புராணம். நீதி வெண்பாவின் ஆசிரியர் பெயர் காப்பா சேகுத்தம்பி பாவலர். 2வது கேள்வி, கற்றவர் வழி அரசு செல்லும் என்னும் இலக்கியம் வந்து சங்க இலக்கியம். அடுத்த கொஸ்டின் போகலாம். 3வது கொஸ்டின், தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்ற நூல் வந்து திருக்குறள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்ற இவ்வடிகள் குறிப்பிடுவது கல்வியை. இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்து அருந்துணை என்பதை பிரித்தால் வருவது, இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். அருமை ப்ளஸ் துணை. சதம் என்பதன் பொருள் 100. சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் சேகுத்தம்பி பாவலர். அடுத்து சேகுத்தம்பி பாவலர் சதாவதானி என பாராட்டப்பட்ட நாள் வந்து 1907 மார்ச் 10ஆம் நாள். சேகுத்தம்பி பாவலர் 1907 மார்ச் 10ஆம் நாள் சதாவதானி என்று பாராட்டு பெற்ற இடம் வந்து சென்னை விக்டோரியா அரங்கம். அடுத்த கொஸ்டின், மருள் என்பதன் பொருள் மயக்கம். அடுத்த கேள்விக்கு போகலாம்.
11வது கொஸ்டின். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் டேஸ் எனப்படும். சதாவதானம். அப்படி நிகழ்த்துறவங்களுக்கு சதாவதானி. அடுத்து தசம் என்பதன் பொருள் 10. சதம்னா 100, தசம்னா 10. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 10 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். அது தசாவதானம். ஒரு எழுத்து தான் மாறுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சதா, இது தசா. குழப்பத்துக்காக கொடுக்கலாம், அதனால் நீங்கள் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்கு தம்பி பாவலர் எழுதிய உரை சீராப்புராணம். உயிருக்கு அரிய துணையாய் விளங்குவது கல்வி. பெருக்கி, திருத்தி, அகற்றி இவற்றின் இலக்கண குறிப்பு வினையச்சேன்னா இது வந்து எச்சமாக இருக்குது. பக்கத்தில் வினைச்சொல் வந்தால் தான் இது ஒரு முடிவு பெறும். திருத்தியும் அப்படி தான், அகற்றியும். அகற்றி, சென்றது, வந்தது, இது மாதிரி ஒரு வினைச்சொல் ஏதாவது போட்டால் தான் முடிவு பெறும். இது மூணுமே ஒரு 3 கேள்வியாக வேணான்னு ஒன்றுத்துலேயே நான் கொடுத்துட்டேன். அருந்துணை இதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அருமை கூட்டல் துணை, அதனால் இது பண்புத்தொகை. அதுக்கடுத்து பாருங்கள். அருளை பெருக்கி, அறிவை திருத்தி, மருளை அகற்றி, மதிக்கும் பொருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இது எதுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடியெதுகை சொற்கள் என்னன்னு சொல்கிறதுக்காக. அடியெதுகை, அடிமோனை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி அடியெதுகைன்னு கொடுத்தாலும் நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்லிடுறேன். எது கேட்டாலும் நீங்கள் தயாராக எழுதுகிற மாதிரி. எதுகைன்றது 2வது எழுத்து, மோனைன்றது முதல் எழுத்து வண்டி வருவது. அடிதோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது மோனை. அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அடி எதுகை. சீரில் பார்த்து சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை. சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் சீர் எதுகை. ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் அடி மட்டும் கூட எழுதலாம். இங்கே வந்து அடி முதல்ல சொல்லிடுறேன். பாருங்கள். அடி எதுகை இதில் எது எதுனா அடியில் பார்க்குறோம் 2வது எழுத்தெல்லாம். இதுலேயும் 2வது எழுத்து ரூ. இதில் 4 லைன்லேயுமே 2வது எழுத்து ரூவாக தான் இருக்குது. அப்போ 4 வார்த்தையுமே எடுத்து எழுதிடணும். அருளை, மருளை, அறுத்துவதும் பொருத்துவதும். இது அடி எதுகை சொற்கள். மோனை மா, மா, மீ, மீ, மோ, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. முதல் மு, மோ, முதல் எழுத்து மோனை, 2ஆம் எழுத்து எதுகை. எது மோனை எது எதுகைன்னு குழம்பிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. இங்கே வந்து அடி மோனை என்னென்னா பாருங்கள். முதல் எழுத்து எது இதில் ஒன்றி வருதுன்னா முதல் லைன்லேயும் 3வது லைன்லேயும் அந்த 2 வார்த்தையும் மட்டும் எடுத்து எழுதணும். அருளை, அறுத்துவதும், இது 2 மட்டும் எடுத்து எழுதியாச்சு. மோனைக்கு க்ரீன் ஹைலைட் கொடுத்தேன். எதுகைக்கெல்லாம் இது ரோஸ் கொடுத்துருக்கேன், பிங்க் கலர். அடுத்து பாருங்கள். இப்போது இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஒருவேளை சீர் எதுகை சீர் மோனை அப்படி கேட்டாங்கன்னா அதனால் இது கொடுத்துருக்கேன். இப்போ சீர் மோனைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள். முதல் எழுத்து ஆ, அருளை, அதே ஆ வர்றது அறிவை, அகற்றி, அறுத்துவதும், ஆவிக்கு அருந்துணையா, இது மாதிரி ஆ வர எல்லா எழுத்தும் நம்ம எல்லா வார்த்தையும் எடுத்து எழுதிடணும். ஆவுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணிடணும். அதே மாதிரி சீர்மோனைக்கு இது அடிமோனை, அடி எதுகை இங்கே சொல்லியாச்சு. அடி எதுகை, அடிமோனை. இப்போ சீருக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ சீர் எதுகைன்னா 2வது எழுத்து ஒவ்வொரு சீர்லேயும் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் பார்த்து எது எதில் ஒன்றா வருதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள். அருளை, பெருக்கி, திருத்தி, மருளை, தெருளை, அறுத்துவதும், அருந்துணை, பொருத்துவதும். இந்த ரூவெல்லாம் பாருங்கள். 2வது எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்து எழுத வேண்டியதாக்கும். 8 இருக்குது உங்களுக்கு. எதுகை சீர் எதுகைன்னு கேட்டிருந்தாங்கன்னா 8 இருந்திருக்கும். இங்கே அடி எதுகைன்றது 4 தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே அடிமோனை இங்கே 2 தான் இருக்குது. அதே சீர்மோனைன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2, 4, 6 இருக்குது உங்களுக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். அதுக்காக தான் இது கொடுத்தேன். அடுத்து 19வது கொஸ்டின் போகலாம். அடுத்து 19வது கொஸ்டின். இப்பாடல் இடம்பெற்ற நூல் நீதி என்பா. உயிருக்கு அரிய துணையாக இன்பம் பயப்பது கல்வி. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். அதுக்கடுத்தது அறிவை போற்றி அறிவாய் நின்று அறிவிற் சிறந்த புலவருக்கு தூது சென்றவன் இறைவன். அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்கு தூது சென்றவன் இறைவன். அதுக்கடுத்து திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடல் இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி சிலப்பதிகாரம் முதற்கொண்டே சொல்லிட்டு வராங்க. திருவிளையாடற் புராணத்தை எழுதினவர், அது புராணம் கிடையாது, இது திருவிளையாடற் கதைகள். இது திருவிளையாடற் புராணம். இதை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அதுக்கடுத்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3 காண்டங்கள். மதுரை காண்டம், திருவாலவாய் காண்டம், கோடர் காண்டம். அதுக்கடுத்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 64. அடுத்த கொஸ்டின் போகலாம். 27வது கொஸ்டின். பரஞ்சோதி முனிவரின் ஊர் வந்து
திருமறைக்காடு வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. அதுக்கடுத்து 30வது கேள்வி. இது புக் பேக் கொஸ்டின். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர். ரெண்டும் சேர்த்து கேட்டு கொடுத்துருக்காங்க. மன்னன், இறைவன் அப்படின்னு கொடுக்கலாம். மன்னன் குலேச பாண்டியன், இறைவன் மன்னன் குலேச பாண்டியன் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர், இறைவர். இதில் எப்படி கேட்குறாங்களோ அதே ஆர்டரில் மன்னன், இறைவன் இப்படி கொடுப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இறைவன், மன்னன் அப்படி மாற்றி மாற்றி இதில் கேள்வி எப்படி கேட்டுக்கிறாங்களோ அதே முறையில் ஆன்சர் பண்ணணும். இங்கே இகழ்ந்தவரை முதல்ல போடணும். மன்னன் குலேச பாண்டியனும் கொடுக்கலாம், மன்னன் குலேச பாண்டியன் கொடுக்கலாம், இல்லை வெறுமனே மன்னன் கொடுக்கலாம். புக்கில் வெறுமனே மன்னன், இறைவன் தான் கொடுத்துருக்காங்க. இதை மாற்றி வேணும்னே மன்னனை குலேச பாண்டியன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வியினான், கேண்மையினான். இதனுடைய பொருள். கேள்வியினான்னா நூல் வல்லான், கேண்மையினான்றது நட்பினன். இங்கே நூல் வல்லான் யாருன்னா குலேச பாண்டியன். அது கேட்கல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நட்பினன் யாருன்னா இடைக்காடனார், கபிலருக்கு நட்பினன் அவர். தார் முடி என்பதன் பொருள். ரெண்டாக சேர்த்து கொடுத்துட்டோம், ஒவ்வொரு கேள்வியாக வேணான்றதுனால. தார்னா மாலை, தார் என்பதன் பொருள்னு கேட்கலாம் உங்களுக்கு. முடினா தலை. அதுக்கடுத்து முடிவு என்பதன் பொருள் சினம். தமர், நீபவனம் இவற்றின் பொருள். தமர்னா உறவினர், இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. தமர்னா உறவினர், நீபவனம்ன்றது கடம்பவனம். அதுக்கடுத்து திருவிளையாடற் புராணம். மீனவன் என்று குறிப்பிடுவது. யாரை மீனவன் குறிப்பிடுவது? 36வது கொஸ்டின். கவரி என்பதன் பொருள். கவரின்னா சாமரை. சாமரைன்றது என்னென்னா கவரிமான் முடியில் செய்திய விசிறியாகிய அரச சின்னம். அரசர்களுக்கு விசிறிப்பாங்க கவரிமான் முடியில் தான் சாமரை. சாமரை வீசுறதுன்னு. நுவன்ற எண்ணா என்பதன் பொருள். நுவன்றனா சொல்லியன்னு அர்த்தம். எண்ணான்னா அது வெறுமனே அங்கங்கே செய்யுள் வரும், அசை சொல்லது, சும்மா அசைக்காக வர்றது அசைச்சொல். கேள்வியினான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனின் பெயர். அதாவது ஒரு செயலை செய்கிறவங்களை குறிக்கிறது வினையாளனின் பெயர். கேள்வியினான். இங்கே காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. ஏடாளும் புலவர் எங்கு கண்ணயர்ந்தார், நாடாளும் மன்னனின் முரசுக்கட்டிலில். புலவருக்கு கவரி வீசிய மன்னன், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் மோசிகேரனார். மாசற விசித்த வார்புரு வல்பின். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பாடிய புலவர். ரெண்டும் ஒரே கேள்வியில் முடிக்கணுன்றதுக்காக சொல்லிட்டுருக்கேன். அது ரெண்டாக கூட உங்களுக்கு கேட்கலாம். புறநானூறு 50வது பாட்டு. அதை பாடிய புலவர் மோசிகேரனார். அதான் இவர் பாடினார் இல்லையா, அந்த தகடூர் எறிந்த பெருஞ்சாரல் இரும்பொறையை பாடினது தான் இது. அதுக்கடுத்து இடைக்காடனாரின் நண்பர் கபிலர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 5வது கொஸ்டின். கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முடிதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இந்த லைன் கொடுத்துட்டு இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேண்மையினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார். இது புக் பேக் கொஸ்டின். குலேச பாண்டியன், இடைக்காடனார். அதாவது கழிந்த பெரும் கேண்மையினான் குலேச பாண்டியன், காதல் மிகு கேண்மையினான் இடைக்காடனார். அடுத்து சொல்லின் வடிவாகவும் சொல்லின் பொருளாகவும் யார் இருப்பதாக இடைக்காடனார் கூறினார். திருவாலவாய் இறைவன். லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு, சிவன் கொடுக்கலாம், அல்லது திருவாலவாய் இறைவன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. பார்வதின்னு கொடுப்பாங்க, இல்லை உமாதேவின்னு கொடுப்பாங்க பொருளுக்கு. இது தனித்தனியாகவும் கேட்கலாம், அதனால் சேர்த்து நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இறைவன் கடம்பவனத்தை விட்டு நீங்கிய காரணமாக பாண்டியனிடம் கூறியது. அந்த குலேச பாண்டியனிடம் என்ன சொன்னாருன்னா, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்ததால். இறைவன் கடம்பவனத்தை விட்டு நீங்கி சென்ற இடம் வையை ஆற்றின் தென்பக்கம். வடகரையில் இருக்கிற வையை ஆற்றின் தென்பக்கம், நேர் எதிராக வடப்பக்கம், அதில் போய் வையை ஆற்றின் தென்பக்கமாக வந்துட்டார். அதுக்கடுத்து புண்ணிய புலவீர் யான் இப்போது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என கூறியவர் மன்னன் குலேச பாண்டியன். நான் பண்ண தவறெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அது பாடப்பகுதியின் படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடன் மன்னனுடைய பிணக்கு தீர்த்த படலம் தான் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. நல்லா படிங்க, எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.